அங்கே விவேகானந்தா ராக் அண்ட் அஃப்கோர்ஸ் திருவள்ளுவர் ஸ்டாச்சு ரெண்டையுமே பார்க்கறதுக்கு. 2க்கு இடையில தான் வந்து அந்த கனெக்ஷன் இருக்குது. பிரிட்ஜ் மூலமாக அந்த 2ம் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. முன்னாடி எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு தனியாக போட்டில் போகிற மாதிரி இருக்கும். அப்புறம் அங்கே விவேகானந்தர் இதை பார்க்குறதுக்கு தனியாக போட்டில் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ ரெண்டையுமே கனெக்ட் பண்ணதுனால ஒரு இடத்துல வந்து போட் நின்றும். நம்ம அதுக்கப்புறம் வந்து இங்கேருந்து அந்த பிரிட்ஜ் மூலமாக அந்த சைடு நம்ம போய் அதை வந்து நம்ம பார்த்துக்கலாம். இந்த விவேகானந்தா இதுக்கு போகிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் டிக்கெட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டோம். டிக்கெட்ஸ் எடுத்துகிட்டு மேண்டிட்ரி டிக்கெட்ஸ் எடுக்கணும். ஸோ டிக்கெட்ஸ் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் அந்த உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். அங்கே நின்று நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். இந்த பிளேஸ்க்கு வந்து நான் இப்போ ரீசெண்டாக வந்து நான் வந்ததில்லை. முன்னாடி நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வந்தது. ஸோ நான் குட்டியாக இருக்கும்போது வந்ததுனால எனக்கு எதுவுமே வந்து ஞாபகம் இல்லை. ஸோ எனக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். நான் ஒரு பக்கம் மொபைலில் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் என் ஹஸ்பண்ட் ஒரு பக்கம் ட்ரைபாடில் கேமராவில் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்பா அம்மா எல்லாருமே கூட்டிகிட்டு போயிருந்தோம். ஸோ எல்லாருமே வந்து அங்கே அந்த சீனரி பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கேருந்து பார்க்குறதுக்கு வந்து அப்படி அந்த கடல் அலை எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ நம்ம பார்க்குறது வந்து இந்த பிரிட்ஜ் கிட்ட நாங்கள் போகிறோம். அந்த பிரிட்ஜில் வந்து ரொம்பவே க்ரௌட் அதிகமாக இருந்தது. அஃப்கோர்ஸ் நாங்கள் போன அன்னைக்கு வந்து அந்தளவுக்கு க்ரௌட் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. க்ரௌட் கம்மியாக தான் இருந்தது. எங்களால் வந்து ஈஸியாக பார்க்க முடிஞ்சுது. அந்த கிளாஸுக்கு மேலே நடக்கும்போது வந்து அவ்வளோ ஸ்கேரியாக இருந்தது. கீழே பார்க்கும்போது வெறும் தண்ணி தான் இருந்தது. அது ஐயோ கிளாஸ் பிரேக் ஆயிருமோ, கீழே விழுந்துருவோமோ அப்படிங்கிற பயம் இருந்துகிட்டே இருந்தது. எல்லாருக்குமே அஃப்கோர்ஸ் இருக்கக்கூடிய பயம்தான்.